படித்தவன் சிறுகதை சிறுகதையால் திருக்குறள். உங்கள் புலவர் தஞ்சை வீரே புத்தரின் அமுதுமொழியால் அன்பார்ந்த வணக்கம். கேடி விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வமானது கல்வி ஒன்றே ஆகும். மற்றைய செல்வங்கள் எல்லாம் செல்வங்களாக கருதப்பட மாட்டாது என்று வள்ளுவர் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். மற்ற செல்வங்கள் எல்லாம் கள்வரால் களவாடப்படும், வெள்ளத்தால் அடித்து செல்லப்படும். ஆனால் கல்வியானது என்றும் அழிவில்லாதது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து என்றும் வள்ளுவர் சொல்லுகின்றார். ஒருவன் ஒரு பிறவியிலே கற்ற கல்வியானது அவனுக்கு 7 பிறவியிலும் சென்று பாதுகாப்பாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்தாகும். விவசாயி வீராசாமி ஓரளவுக்கு படித்தவன். தன்னுடைய மனைவி இறந்த பின்னர் தன்னுடைய 2 பெண் குழந்தைகளையும் படிக்க வைத்து கொண்டிருந்தான். வறுமை நிலையில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து கொண்டிருந்தான். இளைய மகளோ கல்லூரியில் சென்று படித்து முடித்துவிட்டு திருமணத்திற்காக காத்திருக்கின்றார். பெரிய மகளும் மேல்நிலை கல்வியோடு படித்து முடித்தவள், அவளும் திருமணத்திற்காக தயாராக இருக்கின்றார். ஆனால் மூத்த பெண் தன்னுடைய மனைவி இறந்த பின்னர் தனக்கு விவசாயத்திற்கு தனக்கு இருக்கின்ற ஓரளவு நிலத்தை வைத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற விவசாய வீராசாமிக்கு உதவியாக இருந்த அவனது மனைவி இறந்த பின்னர் தன்னுடைய மூத்த மகள் தன்னுடைய தந்தைக்கு உதவியாக விவசாயத்திற்கு உதவி செய்து வந்தார். இந்த நிலையிலே திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. 2 பெண்களையும் நெருங்கிய உறவுக்காரர்கள் வந்து கேட்டார்கள். ஆனால் ஒருவர் படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, அதிகம் படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வரதட்சணை ஓரளவுக்கு வேண்டும் என்று ஒரு மாப்பிள்ளை வீட்டார் கேட்டார்கள். நெருங்கிய உறவுகார மாப்பிள்ளை வீட்டார். இன்னொரு மகளுக்கோ படித்த மகளுக்கோ வரதட்சணை எங்களுக்கு ஏது வேண்டாம், படித்திருந்தால் போதும் என்று சொன்னார்கள். இதனுடைய தொடர்ச்சி நாளை மீண்டும் தொடரும்.